நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 72. வெளியே காலடியோசை எழுந்தது. கதவை மெல்ல திறந்து சம்விரதர் உள்ளே வந்தபோது சர்மிஷ்டை எழுந்து, "வணங்குகிறேன் உத்தமரே" என்று முகமன் உரைத்து வணங்கினாள். சம்விரதரின் கால்கள் சிறியவை, முதுமையால் உடலும் குறுகி கூன் விழுந்திருந்தது. அவரும் நிழலும் இரட்டையர் போல ஓசையற்றவர்கள். அவர் அவளை நோக்கியபடி வாழ்த்த மறந்து திகைத்து நின்றார். கண்களில் மிக மெல்லிய துயரம் ஒன்று வந்து மறைந்தது. பின்னர் முறைமைகளை கடந்து அருகணைந்து அவள் கைகளை பற்றி கொண்டார். அவர் கைகளும் மிகச் சிறியவை. அவை ஆட்டின் காதுகள் போல மென்மையும் வெம்மையும் கொண்டு துடிப்பவை என்னும் எண்ணம் அவளுக்கு எழுந்தது. உள்ளடங்கி இரு சிவந்த கோடுகள் என தெரிந்த வாய்க்கு சுற்றும் மெல்லிய சுருக்கங்கள் அசைந்தன. "இளவரசி, உங்கள் அன்னையின் வயிற்றிலிருந்து எடுத்த உங்களை வயற்றாட்டி வெளியே கொண்டு வந்து நீட்டிய போது உங்கள் தந்தையின் அருகே நின்று காத்திருந்தேன். உங்கள் தந்தை உங்களை வாங்கி கால்களை சென்னி சூடி முத்தமிட்டு என்னிடம் தந்தார். அன்று முதல் உங்களை பார்த்து வருகிறேன். உங்கள் எளிமையே உங்கள் ஆற்றல். எதையும் எரிப்பது அனல். பேராற்றல் மிக்கது அது. அதை பிரம்மத்தின் மண்ணுருவம் என்று முனிவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் அனலால் எதையும் ஆக்க முடியாது. நீரோ கருணை மிக்கது. செல்லும் இடத்திலெல்லாம் அவ்விடத்தின் வடிவங்களை தான் ஏற்ற அவ்வாறே உருக்கொள்வது. அவ்விடத்தின் வண்ணங்களையும் மனங்களையும் சுவைகளையும் தன்னுடையதாக்குவது" என்றார் சம்விரதர். "நீருக்கென்று வண்ணமும் வடிவும் மனமும் இல்லை. ஆனால் இங்கிருக்கும் அத்தனை வண்ணங்களும் வடிவங்களும் மனங்களும் நீராலானவை. பேரன்னையரை நீர் வடிவானவர்கள் என்பது அசுர மரபு. இங்கிருக்கும் அத்தனை உயிர்களும் நீரை நோக்கியே வேறும் நாவும் நீட்டுகின்றன. அவ்வனைத்தும் நீருக்கென விடாய் கொண்டிருப்பது வரை நீர் அழிவதே இல்லை. எரிபடுவது அழிந்ததும் எரிவிண் புகுகிறது. நீர் அனைத்தையும் தாங்கி ஊற்றென்றும் மழை என்றும் ஆகிய என்றும் இங்கிருக்கும்" என்றார். இரு கைகளை கூப்பி அவள் தலை வணங்கினாள். "தங்களுக்கான மனத்தூதுடனும் கணையாழியுடனும் இந்நகர் புகுந்தேன். நேற்று நிகழ்ந்ததை அரசர் என்னை அழைத்து சொன்னார். நானே சென்று குருநகரியின் அரசர் யயாதியிடம் பேசினேன். அவர் கிணற்றிலிருந்து கை தொட்டு தூக்கி எடுத்த அப்பெண் நீங்கள் என்று எண்ணியிருந்தார். அது என் பிழையே. அவரிடம் உங்கள் ஓவிய திரைச்சீலையை நான் காட்டவில்லை. உங்கள் உருவை கண்டால் அவர் விரும்ப மாட்டார் என எண்ணிவிட்டேன். உங்கள் அழகு மாசற்ற அவ்விழிகளில் உள்ளது. அதை ஓவியம் காட்டாது. நேர் நின்று அவற்றை நோக்குபவர் உங்களை அன்னை வடிவான கண்ணே என்று எண்ணாமல் இருக்க மாட்டார்" என்றார் சம்விரதர். "உங்கள் ஆடையை சுக்கிரரின் மகள் அணிந்து திருப்பி அளித்த போது சிற்றாடை ஒன்று மட்டும் அவர்களிடமே தங்கிவிட்டது. அதை பார்த்து அவரை ஹிரண்யபுரியின் இளவரசி என்று எண்ணிவிட்டார். அவர் கைப்பற்றி சொல்லளித்தது சுக்கிரரின் மகளுக்கு என்று நான் சொன்ன பின்னரே மெய்யுணர்ந்து யயாதி திடுக்கிட்டார். நிகழ்ந்ததை சொன்னபோது துயர் கொண்டு தளர்ந்து அமர்ந்து விட்டார்." சர்மிஷ்டை புன்னகைத்தாள். "சம்விரதர், அது தற்செயல் என்று நான் எண்ணவில்லை. அது தேவயானியின் விளைவு, அல்லது ஊழ், அல்லது நாம் அறியா ஒன்று. எப்போதும் ஒரு துளி எஞ்சிவிடுகிறது. விதை என்பது ஒரு துளி மரம்தான்" என்றார். சர்மிஷ்டை அச்சொற்களை புரிந்து கொள்ளாமல் அவரை வெளிமலர்ந்து நோக்கினாள். ஊழ் மிகுந்த நகையுணர்வு கொண்டது. சுக்கிரரின் மகள் வாயிலாக தன் நெறியை தான் சொல்ல வைத்துவிட்டது. உங்கள் வயிற்றில் பேரரசர்கள் எழுவார்கள். ரிஷபர்வனின் கொடி வழியே இன்னும் பல தலைமுறை காலம் பாரத வருஷத்தை ஆளும். இங்கிருந்து நீங்கள் செல்கையில் ஓர் அமுத கலசத்தை மட்டும் கொண்டு செல்லுங்கள். தங்கள் மூதன்னையர் முலைகளாக ஏந்தி இருந்தது அது. உங்கள் குல அடையாளம். பிறிதெதுவும் எஞ்ச வேண்டியதில்லை. நாளை ஒரு காலம் வரும். அன்று நம் அமுதகலம் இக்குலத்தின் விதைத்துளி என உங்கள் குல வழிகளின் கொடிகளில் பறக்கட்டும். உங்கள் தந்தையின் பொருட்டு உங்களிடம் நான் சொல்வது இது ஒன்றே" என்றார் சம்விரதர். சர்மிஷ்டை பெரும் மூச்சு விட்டாள். சம்விரதர் அவள் தலைமேல் தன் நடுங்கும் கைகளை வைத்த பின் திரும்ப சர்மிஷ்டை மெல்லிய குரலில் "அமைச்சரே" என்றாள். "சொல்லுங்கள் இளவரசி" என்றார். "அவர் என்ன சொன்னார்?" என்று அவள் கேட்டாள். அவர் கண்கள் சற்று மலர, "ஆம், அதை நான் முழுக்க சொல்லவில்லை" என்றார்.
அவர் திகைத்தார். பதறிப்போய், என்ன இது என்றார். தாங்கள் சுக்கிரரின் மகளுக்கு சொல்லளித்து விட்டீர்கள், அது உங்கள் பிழை என்று நான் சொன்னேன். இல்லை, நான் அதை அறிந்து செய்யவில்லை என்றார். எப்படி செய்திருந்தாலும் அவர்கள் யார் என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். கேட்காதது உங்கள் பிழையே என்றேன். தளர்ந்து பீடத்தில் அமர்ந்து ஆம் என்றார். என் பிழையை நான் உணர்ந்திருந்தமையால் அவர் பிழையை அறியாது மிகைப்படுத்தி சொன்னேன் போலும். மேலும் இரக்கமின்மையுடன் அவரிடம் நான் அடுத்த சொற்களை சொன்னேன். சுக்கிரர் மகளின் கோரிக்கை பிரிதொன்றும் உண்டு. அதை அரசரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நீங்கள் அவளை மனம் கொண்டு பட்டத்தரசியாக இடம் அமர்த்தும் போது அசுரகுல பேரரசரின் மகள் சர்மிஷ்டையே அவளுக்கு அணுக்கச்சேடியாக அங்கு வர வேண்டும் என்றேன். திகைப்புடன் உரக்க, அணுக்கச்சேடியாகவா? ரிஷபர்வரின் மகளா என்று கேட்டபடி எழுந்து என் அருகே வந்தார். இதை யார் கூறியது? சுக்கிரரா என்றார். என் உள்ளத்தில் தேவயானி மேல் இருந்த அனைத்து வஞ்சத்தையும் நிகழ்த்தும் தருணம் அது என அப்போது உணர்ந்தேன். இல்லை, அவர் கூட அவ்வண்ணம் எண்ண மாட்டார். அவர் மகள் ஒருத்தியால் மட்டுமே அது இயலும் என்றேன். தான் மணக்கவிருக்கும் பெண்ணை பற்றி முதலாக கேட்கும் மதிப்பீட்டில் இருந்து ஆணுள்ளம் ஒருபோதும் அகல இயலாது. அது ஒரு நச்சு விதை. நடுக்கம் தெரிந்த குரலுடன், அவளே இதை கோரினாளா என்றார். ஆம் என்றேன். இரு கைகளையும் விரித்து, ஒரு சிறு களிப்பகையின் பொருட்டாய் இவை அனைத்தையும் செய்கிறாள் என்றார். அவர் இலக்கு பாரத வருஷத்தின் முதன்மை பேரரசி என்று மணிமுடி சூடி அமர்வது மட்டுமே, பிற எவையும் அவருக்கு ஒரு பொருட்டல்ல என்று நான் சொன்னேன். அவள் அதை அடைந்து விட்டாள். 2 கோரிக்கைகள், மாற்றாருக்கான அனைத்து வழிகளையும் முழுமையாக மூடிவிட்டாள் என்றபடி மீண்டும் சென்று பீடத்தில் அமர்ந்து தன் தலையை கைகளில் ஏந்தி கொண்டார். அந்நஞ்சை மேலும் வளர்க்க எண்ணி நான் அருகணைந்து, தாங்கள் எதையும் இழக்கவில்லை குருநாட்டரசே என்று சொன்னேன். தாங்கள் விழிந்தபடியே அசுர பேரரசின் முற்றுரிமையை அடைகிறீர்கள். தேவயானியை அசுர பேரரசின் இளவரசி என்றே முறைமை செய்து தங்களுக்கு கையளிக்க ரிஷபர்வன் எண்ணியிருக்கிறார். எங்கள் படையும் கருவூலமும் அசுர ஐங்குலத்தின் கோள்களும் உங்கள் உரிமை என்றேன். ஆண்மையும் நேர்மையும் கொண்ட ஒருவர் அச்சொற்களால் அறச்சீற்றமே அடைவார் என நன்கு அறிந்திருந்தேன். மேலும் கூர்கொண்டு, அத்துடன் அசுர இளவரசி சர்மிஷ்டை அழகியல்ல, பிற அசுரகுல பெண்களைப் போல எளிய தோற்றம் கொண்டவர். தாங்கள் மணக்கவிருப்பவரோ பேரழகி, கொல்வேல் கொற்றவை போன்ற தோற்றம் கொண்டவர் அவர் என்று சூதர்கள் பாடுகிறார்கள். சக்கரவர்த்தினி என உங்களிடம் அமர்ந்தால் அவர் காலடியில் பாரத வருஷத்தின் முடிமன்னர்கள் பணிவர். அதுவே கவிஞர்களுக்கும் சூதர்களுக்கும் சொல் கோக்க உகந்ததாக அமையும் என்றேன். விழி தூக்கி என்னை நோக்கிய போது அவர் கண்களில் வலியை கண்டேன். என்னுள் இருந்த நச்சு முள்ளின் கூர்த்தினவு அடங்கியது. பின்னர் சொல்லை மடைமாற்றி, நான் தங்களின் பொருட்டே இதை சொன்னேன் அரசே என்றேன். அவர் பெருமூச்சு விட்டு, நான் வாக்களிக்கையில் ரிஷபர்வரின் மகளுக்கே என்னை அளித்தேன். என்னை மீறி இவை அனைத்தும் நடந்தால் கூட அவளுக்கு அளித்த சொல்லிலிருந்து தவறினால் அப்பழியிலிருந்து நான் மீள இயலாது என்றார். தலை வணங்கி பிரிதொரு சொல்லாமல் மீண்டு வந்தேன். இளவரசி, உழவன் விதைகளையும் அந்தணன் சொற்களையும் விதைக்கிறார்கள். பருவமறிந்து நான் விதைத்தவை முளைக்கும் என்றார் சம்பிரதர். இன்று அவையில் யயாதி அளித்த கணையாழியை ஐங்குல குடி மூத்தார் சான்றாக சுக்கிரரின் மகளுக்கு அளிக்கவிருக்கிறேன். அதற்கு முன் சுக்கிரரின் மகளை தன் மகளாக ரிஷபர்வன் ஏற்ற அரியணை அமர்த்துவார். அவருக்கு அசுரகுலத்து முடியும் கொடியும் அளிக்கப்படும். யயாதியின் கணையாழி அவருக்கு அளிக்கப்பட்ட பின் அசுரகுலத்தின் ஒப்புதலுடன் அவர் கணையாழி யயாதிக்கு அளிக்கப்படும். சர்மிஷ்டை தலையசைத்தாள். தாங்கள் தேவயானியின் அணுக்கச்செடியாக தாளம் ஏந்தி இடம் நிற்க வேண்டும். அதை சொல்லி செல்லவே வந்தேன். பணிக, எழுவதற்கான காலம் வரும் என்றார் சம்பிரதர். ஆம், அது என் கடமைதானே என்றாள் சர்மிஷ்டை. குடிப்பேரவையிலேயே இச்செய்தியும் அறிவிக்கப்பட வேண்டும். அது வெறும் சொல்லாக அன்றி காட்சியாகவே இவர்கள் அனைவரும் உள்ளத்திலும் பதிய வேண்டும் என்று சுக்கிரரின் மகள் விரும்புகிறார். அதன் பொருட்டே இவ்வாணையை அவர் விடுத்திருக்கிறார் என்ற சம்பிரதர். இளவரசி, நான் 50 ஆண்டு காலம் அமைச்சு பணி புரிந்தவன்.
சுக்கிரரின் மகளை போன்ற அரசு திறனை எவரிடமும் கண்டதில்லை. பேரரசை மறுசொல்லின்றி ஆளும் ஆற்றல் கொண்டவர் அவர். அவர் காலடியில் குருநாட்டின் யயாதியே பணிந்தமரப் போகிறார். உங்கள் நெறியை நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். சர்மிஷ்டை புன்னகைத்து, தாங்கள் சொன்னீர்களே நீர் என்று. அமைச்சரே, நீரின் பாதை அனைத்தையும் தழுவிக்கொள்வது, வளைந்து தன் வழி தேர்வது, அணுகுவதனைத்தையும் ஈரமாக்கி நெகிழச் செய்வது, நிறைந்த இடமெங்கும் விதைகள் அனைத்தையும் முளைக்கச் செய்வது. சம்வரதர் புன்னகைத்து, உண்மை, அவ்வாறே நிகழட்டும் இளவரசி என்றார். மீண்டும் அவள் தலைமேல் கை வைத்து, கோரிய நற்சொல் உங்கள் நாவில் எழுகிறது. மூதன்னையர் உடனிருக்கிறார்கள் என்றார். வெளியே மங்கள ஓசை கேட்டது. உள்ளே சம்வரதர், தேவயானி வருகிறார் என்றார். நான் சென்று அவர்களை எதிர்கொண்டு இங்கு அழைத்து வருகிறேன். நீங்களும் அவரும் சந்திக்கும் தருணம் இப்படி தனியறையில் நிகழட்டும் என்றே இதை ஒருங்கு செய்தேன். இவ்வொரு தருணத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால் பிறகு எதுவும் கடினமல்ல. சர்மிஷ்டை ஆம் என புன்னகைத்தாள். இத்தகைய உச்ச தருணங்களில் நாம் யார் என்றும், எங்கு எவ்வண்ணம் இருக்கப் போகிறோம் என்றும் நம் அகத்தில் இருக்கும் ஒன்று முடிவெடுத்து வெளிவந்து தன்னை நிகழ்த்தி கொள்கிறது. அதுவே எஞ்சிய நாளெல்லாம் நம்மை வழிநடத்தும். அது சூழ்ந்திருக்கும் வழிகளால் திசை திருப்பப்படாமல் இருக்கட்டும் என்றே இவ்வறையை அமைத்தேன் என்ற பின் தலை வணங்கி வெளியே சென்றார். சர்மிஷ்டை திரும்பி அப்பால் அரைச்சாளரத்தருகே அச்சொல்லாடலை கேட்காதவள் என நின்றிருந்த அணுக்கச்செடியிடம், நீயும் இவ்வறையில் இருக்க வேண்டியதில்லை என்றாள். இளவரசி என அவள் சொல் எடுக்க, அது முழு தனிமையில் நிகழட்டும் என்றாள். நான் உடனிருக்க வேண்டும் என்றீர்கள் இளவரசி என்றாள் சேடி. ஆம், இன்று வரை எண்ணில் ஒரு பகுதியை உன் வழியாக நிகழ்த்தி கொண்டிருந்தேன். இளவரசியருக்கு அந்த தேவை உண்டு. இனி நான் இளவரசி அல்ல. அடுத்த கணம் முதல் சேடியாக போகிறேன். சேடிக்கு சேடியர்கள் இருக்க இயலாது என்றாள் சர்மிஷ்டை. சேடி கண்ணீரோடு, இன்று நான் சொன்ன சொற்களுக்காக துயரடைகிறேன் இளவரசி. உங்கள் தோழியாக இருப்பதில் நான் அடைந்த நிறைவை பிரிதேதோ சொற்களால் மறைத்து விட்டேனோ என்று நினைக்கிறேன் என்றாள். நீ சரியாகவே சொன்னாய். என்னுள் ஏந்துவதற்கு நான் நாணுவனவற்றையும் வெளிப்படுவதற்கு அஞ்சுவனவற்றையும் உனக்கு அளித்தேன். அத்தனை மேலோரும் தங்கள் பணியாளர்களிடம் செய்வது அது. நாளடைவில் மேலோரின் கீழ்மைகள் மட்டுமே ஊழியர்களின் உருவங்களாகின்றன. அடிமையாவது என்பது அவ்வண்ணமாக அழிவதே என்றாள் சர்மிஷ்டை. ஆம் என்றாள் சேடி. அச்சொற்களை சொல்வதற்கு பிரிதொரு தருணம் எனக்கு வாய்க்கப் போவதில்லை என்று ஓர் உள்ளுணர்வு சொன்னது. சர்மிஷ்டை, எந்த இடம் இறுதியாக நான் கோரப்போவது ஒன்றே. எந்தை உன்னை தன் மகளாக முறைப்படி ஏற்க வேண்டும். என் எச்சம் என உன்னை இங்கு விட்டு செல்கிறேன். நான் அளித்த அச்சங்களிலிருந்தும் ஐயங்களிலிருந்தும் நீ விடுதலை கொண்டாய் என்றால் எந்தை அவர் மகிழும் ஒரு மகளை பெறுவார் என்றாள். சொல் திகைத்து மெய்ப்பு கொண்டு, இளவரசி என்று அழைத்தபடி சேடி வந்து சர்மிஷ்டையின் கைகளை பற்றி கொண்டாள். அழுகையை அடக்க முயன்று அது கரை கடக்க தன் நெற்றியை அவள் தோளில் சாய்த்து குரல் குமுறி அழுதாள். இத்தருணத்தை நான் கடக்க வேண்டுமென்றால் இவ்வுணர்வு நிலைகள் என்னை சூழக்கூடாது. இனி நீ என் தங்கை. இங்கிருந்து நான் செல்வது வரை. அதன் பிறகு ரிஷபர்வரின் மகள், ஹரண்யபுரியின் இளவரசி. மங்களம் கொண்டு நிறைந்து வாழ்க, நன்மக்களை ஏன்று நிறைக என்றாள் சர்மிஷ்டை. இல்லை இளவரசி, நான் என்று அவள் அழுதபடி சர்மிஷ்டையின் கைகளை பிடித்து உலுக்கினாள். அவளால் அத்தருணத்தை கடக்க முடியவில்லை. பல 100 சரடுகளால் கட்டப்பட்டு திமிருபவள் போல துடித்தன அவள் உடலும் உள்ளமும். வெளியே செல், இது என் ஆணை என்றாள் சர்மிஷ்டை. அவள் முகத்தை பொத்தியபடி மெல்லிய காலடி வைத்து வெளியே சென்று கதவை சாத்தி கொண்டாள். சர்மிஷ்டை தன் ஆடையை சீர்படித்து குழலை சீரமைத்து நின்றாள். அப்போது தன் உடலில் இருந்து எழுந்த கல்லணிகளின் ஓசை மிக அணுக்கமாக இருப்பதை உணர்ந்தாள். கண்ணுக்கு தெரியாத மூதன்னையரால் சூழப்பட்டிருப்பது போல, மானுடச் சொல்லென பொருள் கொள்ளாத பிரிதொரு மொழிச் சொற்கள் ஒலிப்பதைப் போல. தன்னைய கல்லணிகளை அணியச் செய்தவள் தன்னை அறியாமலேயே பேருதவி ஒன்றை ஆற்றியிருக்கிறாள். தன்னை முழுமையாக வரையறுத்து கொள்ள உதவி இருக்கிறாள். இடர் என்பது தான் யார் என்று வரையறுக்க முடியாதிருப்பதே.
தன் ஓவியத்தை தானே தீட்டி முடித்த பின்னர் துயர் ஏதும் இல்லை. முதன்மை துயர் என்பது தத்தளிப்புதான். விடுதலை என்பது நிலைபேறு. எச்சங்கள் ஏதும் இல்லாமல் தன்னை முடிவு செய்து கொள்ளல். நிறைநிலை கொண்டவர்களின் பயணமே மெய்ச்செலவு. ஆம், எத்தனை தெளிவாக எண்ணுகிறேன். கற்பன அறிவென்றாவதற்கு அதற்குரிய தருணங்கள் வாழ்வென வந்து அமைய வேண்டும் போலும். வெளியே மங்கள ஓசை முழங்கியது. கதவு திறந்து நிமித்த கூவி கையில் வெள்ளிக்கோளுடன் வந்து உரத்த குரலில், பிரகஸ்பதியின் குருமரபின் முதன்மை அறிஞர் சுக்கிரரின் மகள் தேவயானி வருகை என்று அறிவித்தான். தொடர்ந்து 2 அணிச்சேடியர் வலமும் இடமும் ஆடை பற்றி உதவ, இளவரசியருக்குரிய முழுதனி கோலத்தில் தேவயானி அறைக்குள் வந்தாள். உடலெங்கும் ஏறி செம்மையும் மலர் செம்மையும் கூடிய அருமணிகள் பதித்த நகைகளை அணிந்திருந்தாள். இளந்தழல் வண்ணம் கொண்ட செம்பட்டாடை மெல்ல நெளிய, நெய் பற்றி நின்று எரியும் தழல் ஒன்று அறைக்குள் புகுந்தது போல் தெரிந்தாள். பெருகுந்தோறும் பொருள் இழப்பவை நகைகள் என அவள் எண்ணி இருந்தாள். அவை ஒவ்வொன்றும் பொருளாழம் கொண்டிருப்பதை அவள் உடலில் கண்டாள். நகைகளுக்கு பொருள் அளிப்பவை உடல்கள். காவியத்தில் அணிகளுக்கு உணர்வுகள் பொருள் அளிப்பதைப் போல என எங்கோ கற்ற இலக்கண வரி நினைவில் எழ அவளுக்குள் மெல்லிய புன்னகை கூடியது. அது முகத்திலும் எழுந்தது. அதை கண்டு ஒரு கணம் குழம்பி ஒளி மங்கி மீண்ட தேவயானியின் கண்களைக் கண்டதும் அவள் மேலும் உள்ளுவகை கொண்டவளாக ஆனாள். தேவயானியின் அருகே சென்று இடைவரை உடல் வளைத்து தலை வணங்கி, நான் தாங்கள் அடியவள் சர்மிஷ்டை. உங்கள் ஏவல் பணிக்கு சித்தமாக இருக்கிறேன் என்றாள். அவள் விழிகளை கூர்ந்து நோக்கிய தேவயானி தன் கால்களை காட்டி, என் ஆடை மடிப்புகளை சீர்செய் என்றாள். ஆணை என்று முழந்தாளிட்டு அருமணிகளை பொன்னூல்களால் கோத்து பின்னி சேர்க்கப்பட்ட அவள் ஆடையின் மடிப்புகளை ஒன்றன் மேல் ஒன்றாக பற்றி அமைத்து சீராக்கி மும்முறை நீவி விட்டு எழுந்து தலை வணங்கினாள். நன்றி என்ற பின் மீண்டும் தேவயானியின் விழிகள் சர்மிஷ்டையின் விழிகளை சந்தித்தன. சர்மிஷ்டை பணிவுடன் நோக்கி நிற்க, மெல்லிய பதற்றத்துடன் தேவயானியின் விழிகள் விலகி கொண்டன. சர்மிஷ்டையின் முகம் எதையும் காட்டவில்லை. ஆனால் அவளுக்குள் ஒரு புன்னகை ஒளி கொண்டது. தேவயானியை விஷபர்வன் அவை அறிவித்த போது அசுரர்கள் எதிர்க்கவில்லை என்றான் முண்டன். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே சர்மிஷ்டையை விட தேவயானியை ஒரு படி மேல் என எண்ணி இருந்தனர். முறைமை மீறப்படுவதை அவர்களில் மூத்தோர் சிலர் சற்றே எதிர்த்தனர். பூசகர் சிலர் கசந்தனர். அவர்களுக்கு உரிய சொல்லளிக்கப்பட்டதும் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பீமன், ஆம், அருந்திரல் கொண்டவர்களை வழிபட்டு ஏற்றுக்கொள்வது குடிகளின் உளப்போக்கு. அங்கே நெறியும் பற்றும் நிலை கொள்வதில்லை என்றான். தேவயானியின் அருந்திரலை அம்மக்கள் எவரும் அறிந்திருக்கவில்லை. அதை அறியும் அளவுக்கு அவர்களுக்கு அறிவும் இல்லை என்றான் முண்டன். விழி மட்டுமே கொண்டவர்கள் அனைவரும் அறியும்படி ஒன்று உண்டு இளவரசே. அத்தனை அரசாடல்களிலும் மறுக்க முடியாத விசையாக திகழ்வது அது உடல் அழகு. தேவயானியின் முன் சர்மிஷ்டை வெறும் பெண். இருவரும் வந்து அவை நின்ற அக்கணத்திலேயே உள்ளத்தை அறியாமல் விழிகள் அனைத்தையும் முடிவெடுத்து விட்டன என்றான். அத்துடன் சர்மிஷ்டை அசுர மூதன்னையரின் ஆடையும் அணியும் பூண்டிருந்தாள். அவளை கண்ட ஒவ்வொரு அசுர குடியினரும் தங்கள் இல்லத்து பெண் என்றே உணர்ந்தனர். அவளை அணுக்கமாக நெஞ்சிருத்தினர். அவளுக்காக இறங்கினர். பலர் விழிநீர் கசிந்தனர். ஆனால் அரசர்களை மக்கள் தங்களில் ஒருவர் என எண்ணுவதில்லை. தங்களுக்கு அப்பாற்பட்ட ஆற்றலும் தகுதியும் கொண்டவர்கள் என்றே எண்ணுகிறார்கள். ஆற்றலையும் தகுதியையும் அழகிலிருந்து பிரித்து நோக்க அவர்களால் இயல்வதும் இல்லை. இளவரசே, தங்களால் இறங்கி நோக்கப்படுபவர்களே அல்ல, தாங்கள் அஞ்சி அகல்பவர்களையே அவர்கள் தலைவர்கள் என ஏற்கிறார்கள். வெறுக்கப்படுபவர்கள் கூட அரசாளலாம். கனிவுக்குள்ளாகிறவர்கள் கோல் கை கொள்ள இயலாது. சர்மிஷ்டைக்காக குடிப்பெண்கள் விழிநீர் சிந்தினர். அவளை பற்றி வழிபாடல்கள் எழுந்து இல்லங்களின் கொல்லைப்புறங்களில் புழங்கின. அவளை கைவிட்ட குற்ற உணர்வை வெல்ல அவளை தெய்வமாக்கினர். பலிவிலங்கை தெய்வமாக்கும் வழக்கம் இல்லாத இடம் ஏது? சர்மிஷ்டை அனைத்து நற்குணங்களும் கொண்டவளாக ஆனாள். அணைக்கும் நதி, தாங்கும் நிலம், கவிந்த வானம். பின்னர் பாடல்களில் அசுரகுலம் வாழும் பொருட்டு குருநகரிக்கு அரசியாக தேவயானியை தெரிவு செய்ததே அவள்தான் என்று கதை எழுந்தது. அழுது மறுத்த தேவயானியிடம் அசுரகுலத்தின் பொருட்டு அத்திருமணத்தை ஏற்கும்படி அவள் மன்றாடும்
18 தனிப்பாடல்கள் கொண்ட குறுங்காவியமான காவியாசுரம் பெரும் புகழ் பெற்ற நூல் என்று முண்டன் சொன்னான். பீமன் புன்னகைத்து, ஆம், ஒவ்வாதனவற்றை நம் புழக்கத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். மேலே தூக்கியோ கீழே அழுத்தியோ என்றும் இதுவே நிகழ்கிறது என்றான். முண்டன் உரக்க நகைத்து, அவ்வாறு அகற்றப்படவற்றால் ஆனது புராணம். அன்றாட புழக்கத்திலிருந்து எஞ்சுவது வரலாறு. அவை ஒன்றை ஒன்று நிரப்புபவை, ஒன்றை ஒன்று தழுவிச் சுழல்பவை என்றான். தேவயானி வரலாற்றுக்குள்ளும் சர்மிஷ்டை புராணங்களுக்குள்ளும் சென்ற முறை இது. மாமலர் 72வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.